சலீம் டோலா அவருடைய கைது. இஸ்தான்புல்ல போய் கைது செய்து வந்திருக்காங்க. இறங்கும்போதே வந்து பயங்கரமாக வந்து இறங்கியிருக்காங்க. கன்னோட வந்து இறங்கின மாதிரியான செயல்கள். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது கண்ணை தூக்கி காமிச்சிருக்காங்க. அப்போ தான் இவங்க நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தரமான சம்பவம்ண்ணே. அதாவது சொல்லப்போனால் இப்போ உள்ள ட்ரெண்டை வச்சு பேசுனா மறுபடியும் ஒரு துரேந்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக துரேந்தர் மாதிரி தான். ஏன்னா சலீம் டோலான்றவங்க வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன போதை மருந்து கடத்துறது அப்படி இப்படின்னு 90களுடைய ஆரம்பத்தில் 80களுடைய இறுதிகளில் மும்பையில் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட மாட்டுறது, உள்ளே போகிறது, வெளியே வர்றதுன்னு ஒரு ஒரு அக்யூஸ்டு தான், லோக்கல் அக்யூஸ்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போதை இதில் மாட்டுறான். உள்ளக்க வந்து இந்த மேமன் அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்புலாம் கிடைக்குது. தாவூத் இப்ராஹிம் குரூப்பில் சேர்றான். அதுக்கப்புறம் 98ல் மிகப்பெரிய அளவில் ஒரு போதைப் பொருள் இது பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது மாட்டுறான். அப்போ அவனுக்கு 10 வருஷமாக நம்ம தண்டனை கொடுக்குறாங்க. 10 வருஷம். அந்த தண்டனையில் ஜாமீனில் வெளியே வந்தவன் எஸ்கேப் ஆயிடுறான். அது எப்படி தான் நடக்குதுன்னு தெரியல நம்ம ஊரில். ஏன்டா ஜாமீனில் வெளியே வந்தவனுக்கு எப்படா பாஸ்போர்ட் இருக்கும்? அவன் துபாய் போகிறான், அங்கே செட்டில் ஆகிடுறான். செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே இந்த குண்டு வெடிப்பு, அதுக்கப்புறம் போதை மருந்து கடத்தல், இந்த மாதிரி விஷயம், நிழல் உலக வேலைகள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான். தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. இவனை தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவன் வந்து தாவூத் இப்ராஹிமுடைய ரைட் ஹேண்டா மாறுறான். பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போகிறான். தாவூத் இப்ராஹிம் பல ரைட் ஹேண்ட் இருக்காங்க. சலீம் மிர்ச்சின்னு ஒருத்தர் இருந்தான். சலீம் மிர்ச்சி, சலீம் டோவல். சலீம் மிர்ச்சி 93 என்னமோ இறந்து போகிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு ஆள், அவன் தம்பியும் ஒரு ஆள், தாவூத் இப்ராஹிம் தம்பியும் ஒரு பெரிய ஆள். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோட்டா சகில். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது தாவூத் இப்ராஹிமுடைய சாம்ராஜ்யம் அளிக்கப்படுது. இதில் நேற்று பிடிச்சது இன்றைக்கி அமித்ஷா கூட பேசியிருக்காரு பாருங்க. 300 சில்லற கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருள் பிடிச்சிருக்கோம், யாருக்கும் காட்ட மாட்டோம். இது அநேகமாக அவன் கொடுத்த தகவலில் கூட இருக்கும். அவனுடைய முக்கிய இது என்னென்னா போதைப் பொருள் கடத்தல். அதுலேயும் குறிப்பான அவங்க சொல்கிற ஒரு மாத்திரை ஃபென்டனில். அது வந்து புற்றுநோயில் வந்து இறுதி காலத்தில் கடுமையான உடல் வலி அதிகமாக, அதுக்காக அந்த மருந்து கொடுக்கப்படுது. அதை ஓவர் டோஸ் போட்டால் அதை போதை மருந்தாக பயன்படுத்தாங்க. இங்கே எப்படி சிந்தட்டிக் ட்ரக் தான். அப்போ இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இதை வந்து அவன் தயாரிக்கல, மூலப்பொருள் தயாரித்து உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறான். மெக்சிகோ, கொலம்பியா, மொராக்கோன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நாடுகளோட உறவு வச்சுருக்கான். இது இல்லாமல் இங்கே மும்பை, குஜராத் ரெண்டுக்கும் அனுப்புறது. இங்கேருந்து ரீட்டைலில் போகும் எல்லாம். அப்போ இந்தியா முழுவதும் பரப்புறதுக்கான ஒரு பெரிய இதாக வச்சுருக்கான். இவன் துபாயில் யூஏயில் இருந்தவன் அப்புறம் தப்பிச்சு போயிட்டான். எங்கே போனான்னு தெரியாது, தேடிட்டு இருக்கிறாங்க.